40 நாள் ராவும் பகலுமா மழை பெஞ்சதுனால பூமி ஃபுல்லாமே தண்ணி நிரம்பிருச்சான். அந்த பேழைக்குள்ள இருந்த நோவா தாத்தா, அவரோட குடும்பம் மற்றும் அந்த விலங்குகள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுச்சு. மற்ற இந்த பூமியில எல்லாமே அழிஞ்சிருச்சான் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன், உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது, பயப்படாமல் இருங்க. அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் உனக்கு சமாதானம் தரேன், என்னோட சமாதானத்தையே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். அது என்னன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த பெல் சவுண்ட் கேட்டுச்சா? இதே மாதிரி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நியூயார்க் போன்ற பகுதிகளில் இந்த பெல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் அடிப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கான டைமா? அது என்னதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜப்பான் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு போர் மூலமாக அநேக ஜனங்கள் மரித்து போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இனிமே போர் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பெல்லை ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நாமளும் பீஸை ப்ரொமோட் பண்ணுறவங்களா இருக்கணும். இதுவும் இல்லாமல் இந்த பெல் ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த பெல் அதர் கண்ட்ரீஸோடைய காயினால் ஆக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெல் அடிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் வில் பி நோ வார், அதாவது இனிமேல் இங்கே போரே இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாமளும் சமாதானம் பண்ணுகிறவர்களா, பீஸை ப்ரொமோட் பண்ணவங்களா இருக்கணும். ஓகேவா? சரி, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலான்னு சொன்னேன்ல, இப்போ நம்ம அங்கே போகலாமா? வாங்க. இந்த அக்கா ஒரு அழகான கோரம் வரைகிறாங்க. என்ன வரைகிறாங்கன்னு பார்க்கலாமா? வாவ், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கா எவ்வளோ அழகான டவுக்கோல வரைஞ்சிருக்காங்கன்னு. இந்த புறாவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எஸ், சமாதானம். ஏசப்பா கூட இந்த உலகத்துக்கு நமக்கு சமாதானம் கொடுக்கவே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு கூட சொன்னாங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னாங்க. இந்த சமாதானத்தை குறித்து இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட், வெல்கம் டு ஸ்டோரி டெல்லிங். இன்றைக்கும் நான் ராபர்ட் கால்ட்வெல் வாழ்ந்த அவரோட வீட்டில் தான் இருக்கேன். இப்போவும் இந்த வீட்டில் இருந்தால் நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போகிறேன். எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள்லாம் நிறைய பாவம் செஞ்சு ரொம்ப துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்களாம். அந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் ஒரு உத்தமமான நீதிமானான மனுஷன்னா அது நோவா தாத்தா தான். அதனால தான் கர்த்தர் நோவா தாத்தாவை தெரிந்து கொண்டு அவரோட குடும்பத்தையும் மற்ற விலங்குகளெல்லாம் ஜோடி ஜோடியாக கப்பலில் அனுப்பும்படியாக நோவா தாத்தாவை ஒரு பேழை கட்ட சொன்னாங்களாம். நோவா தாத்தாவும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு பேழை கட்டினாங்களாம். 40 நாள் ராவும் பகலுமா மழை பெஞ்சதுனால பூமி ஃபுல்லாமே தண்ணி நிரம்பிருச்சான். அந்த பேழைக்குள்ள இருந்த நோவா தாத்தா, அவரோட குடும்பம் மற்றும் அந்த விலங்குகள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுச்சு. மற்ற இந்த பூமியில எல்லாமே அழிஞ்சிருச்சான் ஃப்ரெண்ட்ஸ். மழை நின்னதுக்கப்புறம் நோவா தாத்தா இப்போ நிலத்துல போய் வாழலாமா, இப்போ நம்ம நிலத்துல வாழ்ந்தா நமக்கு பாதுகாப்பானதான்னு யோசிச்சாங்களாம். இதனால நோவா தாத்தா ஒரு ஜன்னல் வழியா ஒரு புறாவை வெளியே விட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த புறா வெளியே போகும்போது அதுக்கு வாழ்கிறதுக்கு வறண்ட நிலம் இல்லை அப்படின்றதுனால அது திரும்ப வந்துருச்சான். 2வது வாட்டி அந்த புறா போகும்போது
தண்ணீர்லாம் வற்றி போய் மரங்கள்லாம் வளருது அப்படின்றத அறிகுறியாக வச்சு ஒரு ஆலிவ் ட்ரீலேருந்து ஒரு லீஃப் எடுத்துகிட்டு வந்துச்சான். 3வது வாட்டி அந்த புறா வெளியே போகும்போது அது திரும்பவும் ரிட்டர்ன் வரவே இல்லையா. இதிலிருந்து நோவா தாத்தா இப்போ நிலத்துல தண்ணியெல்லாம் வத்திருச்சு, நம்ம போய் அங்கே வாழ்ந்தா நமக்கு பாதுகாப்பானதுன்னு புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில நம்ம என்ன கற்றுக்குறோம்? புறா அமைதி, நம்பிக்கை மற்றும் ஒரு புதிய ஆரம்பத்துக்கு அடையாளமாக அமைதின்னு நம்ம கற்றுக்குறோம். அதனால்தான் தேவனுடைய வாக்குறுதி ஒவ்வொரு புயலுக்கு அப்புறமும் வர நம்பிக்கை நினைவூட்டுறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு புறா கோலம் வரைஞ்சோம். இந்த ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். until then bye. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி கேட்டிங்களா? சூப்பராக இருந்ததுல. அந்த புறா எப்படி நோவாவின் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வந்ததோ அதே மாதிரி தான் உங்கள் ஃபேமிலியில், ஸ்கூலில், சரௌண்டிங்கில் நீங்கள் சமாதானத்தை கொண்டு வரவங்களா இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டார்டிங்கில் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவேன்னு சொன்னேன்ல, அது இந்த இடம்தான். எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் சர்ப்ரைஸ். நம்ம உள்ள போய் பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்ல, அது இவங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஐ காட் பீஸ் லைக் a riverன்ற பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறேன். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நாங்கள் நல்ல ஆக்ஷன் பண்ணோம், நீங்களும் நல்ல ஆக்ஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போவும் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம்? இந்தியாவுக்காக, இந்தியாவின் பாதுகாப்பு, ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம், அப்படி தானே? நம்ம இந்தியாவுக்காக ப்ரேயர் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம இஸ்ரவேல் தேசத்திற்காகவும் ஜெபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தேவன் கூட சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு. நம்ம இப்போ இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கலாமா? ஓவர் டு நோவன் ப்ரே. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். ஏசு கிறிஸ்து தீர்க்க தரிசனத்துல நம்முடைய தேசத்திற்காக எப்படி ஜெபிக்கிறோமோ அதே போல இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் என்பது ஒரு சிறிய நாடு. அது நடுக்கிழக்கு பகுதியில் இருக்கிறது. இங்கு கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழ்கின்றனர். இந்த தேசத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த இடமான பெத்லகேம், எருசலேம் போன்ற புனித இடங்கள் இருக்கிறது. சமீப நாட்களாக இந்த தேசத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. பயங்கரமான அழிவுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் ஒரு சமாதானம் நிலவ நாம் ஜெபிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றனர். குண்டுவெடிப்பு, சண்டைகள் போன்ற காரணத்தினால் பலர் பயத்துடன் காணப்படுகின்றனர். இஸ்ரவேல் தேச மக்களுக்கு எல்லா பயமும் நீங்கி அவர்கள் சமாதானத்துடன் வாழ ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இங்கு ஒரு நிரந்தரமான சமாதானம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிப்போமா குட்டீஸ்?
ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நவ் அண்ட் ப்ரேயரில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் நம்ம புதிய புதிய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஏசப்பா அதெல்லாம் ஜெபத்தெல்லாம் கேட்டு அற்புதம் செய்திருக்கிறாங்க. இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அது என்னங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமாம், இஸ்ரவேலின் தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஏசப்பாவே ஒரு ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஜெப குறிப்புக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். சரி, எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற, ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற ஜெப குறிப்பு, இஸ்ரவேலின் தேசத்துக்காக, அவருடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்ளணும், அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டிக் கொள்ளணும், அவருடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். அப்போ எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா இஸ்ரவேல் தேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலின் தேசத்தை சுற்றிலும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். அங்கே இருக்கிற ஜனங்கள், சின்ன குழந்தைகள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணுகிற தேசங்கள் சமாதானம் அடைவதாக. அங்கே இருக்கிற பாதிப்புகள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் மாறட்டும். அந்த கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் முகாமில் தங்கி இருக்கிறாங்க, போரினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இயல்பு நிலை திரும்பட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், அவருடைய வசதிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா இஸ்ரவேலின் தேசத்தின் ஜனங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. யுத்தங்கள் எல்லாம் சமாதானமாய் மாறுவதாக, சண்டைகள் சமாதானமாய் மாறுவதாக, எல்லா வாக்குவாத சண்டைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டேசப்பா. நீங்க சொன்ன அந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் சின்ன குழந்தைகளாய் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேலின் தேசத்தில் ஆளுகை செய்த முடிய சமாதானத்தை நீங்க கட்டளையிடணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, இது உங்க தேசம் ஏசப்பா, அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லாரும் இணைந்து அதற்காக ஒரு மனதோடு நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி நம்முடைய தங்கச்சியோடு நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஏசப்பா, என்னால் தந்துக்கா நன்றி ஏசப்பா. இஸ்ரவேல் தேசத்தை ஏசப்பா உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஏசப்பா, போர் குண்டு வெடிப்புனால ஏசப்பா தேசம் பாலாய் போயிட்டு இருக்கு ஏசப்பா. ஏசப்பா, நிறைய நாடுகள் ஏசப்பா போர் தொடுத்துட்டு ஏசப்பா அந்த ஜனங்களுக்கு ஏசப்பா ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு ஏசப்பா. நிறைய சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மாலாம் ஏசப்பா இழந்துட்டு இருக்காங்க ஏசப்பா, முகாமில் தங்கி இருக்காங்க ஏசப்பா. ஒரு மருந்து கிடைக்கல, ஒரு மருத்துவம் கிடைக்கல ஏசப்பா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. ஏசப்பா, இஸ்ரவேல் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஏசப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் ஒரு மனதாக இறைஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா, ஒரு சமாதானம் உண்டாகணும் ஏசப்பா. ஏசப்பா, நீ கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கு ஏசப்பா பிரியமான தேசமா ஏசப்பா தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க ஏசப்பா. அதுக்கு பிசாசு கொண்டு வர காரியெல்லாம் ஏசப்பா அபத்தமாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உன் கரம் அவங்க மேலே செயல்படணும் ஏசப்பா. ஏசப்பா, யாருக்குமே பயம் உண்டாகக்கூடாது ஏசப்பா, ஒரு பாதுகாப்பு உண்டாகணும் ஏசப்பா. எல்லா நாடுகளுக்கு கூட ஏசப்பா ஒரு சமாதானம் உண்டாகணும் ஏசப்பா. இனிமே இஸ்ரவேல நாங்கள் போகிற ஏசப்பா கேள்விப்படக்கூடாது ஏசப்பா. இஸ்ரவேல் தேசத்தோட எல்லாருமே ஏசப்பா சமாதானமா இருக்கணும் ஏசப்பா. அவங்கள நீங்க அப்படி செய்ய போறதுக்கா நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஏசப்பாவுடைய ஜெபத்தை கேட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகுது, ஒரு சமாதானம் உண்டாக போகுது. அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த தரிசனத்துக்காக ஏசப்பா நம்ம கொடுத்துருக்குறாங்கல்ல, கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பா, நீங்க கொடுத்திருக்கிற தரிசன திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2030க்குள்ள 10 கோடி சிறு குழந்தைகளுக்கு ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். 1 கோடி சிறு குழந்தைகள் ரட்சிக்கப்படணும். மாம்சமான யாவரும் மீது நம்முடைய ஆவி ஊற்றப்படணும். அப்பொழுது ஆண்டவரே சிறு குழந்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதை இந்த வார்த்தை நிறைவேறணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், ஸ்கூல் படிக்கிற எல்லா சிறு குழந்தைகளுக்கும் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், இயேசுங்கிற சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே உங்க இரத்தத்தால் அவங்க மீட்கப்படட்டும், உங்களுடைய தழும்புகளால் குணமாக்கப்படட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையதல்லவா, நீங்க அவங்களை ரட்சிக்கணும்னு ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல எல்லா குழந்தைகளும் ரட்சிக்கப்பட்டு உங்க மந்தையில சேர்க்கப்படணும். அந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்கள் பிள்ளைகளிடத்துல, சிறு குழந்தையிடத்துல நிறைவேறணும். சிறு குழந்தைகள் மீது தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்படணும். இயேசுவின் நாமத்ததற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆண்டவரே அப்படியே எங்கள் சிறுவர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவர்கள் மூலமாய் பலத்த காரியங்கள் நடக்கட்டும். நீங்கள் அப்படி பயன்படுத்த போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். குட்டீஸ், ஏசப்பன் அப்படி ஜெபத்தை கேட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமீன். காட் பிளஸ் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணீங்களா? ஏசப்பா உங்க ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணி வச்சு தொடர்ந்து உங்க தனி ஜெபத்துல, குடும்ப ஜெபத்துல இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக ஊக்கமா ப்ரேயர் பண்ணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பா சொல்றாங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்னு. நீங்க ஏசப்பா பிள்ளைகளா இருக்கணும்னா சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். இதை குறித்து தானே கர்த்தருடைய வார்த்தை. இப்போ நம்ம கேட்கலாமா? டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் சொல்லான். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பீஸ், இன்னைக்கு அதை பற்றி தானே பார்த்துட்டு வரோம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க? எந்த ஒரு நாட்டுக்கும் போர் நடக்கக்கூடாது, போர்னால நிறையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரைட்ஸ் கிடைக்கணும், அவங்களுக்குலாம் ஒரு நியாயம் கிடைக்கணும். அதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. அது உண்மைதான், நீங்கள் அதை தானே பார்த்தீங்க. அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வசனம் ஃபஸ்ட்டு நான் வாசிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது ஏசப்பா கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம். ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன், உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது, பயப்படாமல் இருங்க, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஏசப்பா நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. இது ஏசப்பா கொடுக்குற வாக்கு தத்தம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ். பீஸ் அங்கே என்ன, 2 போர் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் ரத்தம் சிந்துறாங்க, அவங்களுக்குலாம் நியாயம் கிடைக்கணும், போர் சமாதானம் உண்டாகணும் அப்படின்றதுக்காக இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் கொண்டாடுறாங்க. அப்போது சமாதானம் உலகத்துக்கு வரணும் அப்படின்னா போர் நிறுத்தப்படணும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அப்போது ஒரு நமக்கு ஏசப்பா என்ன சமாதானம் தரேன்னு சொல்கிறாங்க? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? நம்மளோட இருதயம் பயத்து மாதிரி காரியங்கள் நிறைய வரும், கலக்கத்தை கொண்டு வருகிற காரியம் நிறைய வரும். ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், பிசாசு நமக்கு விரோதமாக போராடுவா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஒரு சமாதானம் தேவைன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் உனக்கு சமாதானம் தரேன், என்னோட சமாதானத்தையே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக அப்படின்னு ஏசப்பா இருக்காங்க இருதயம். அப்போ இருதயத்தில் எப்படி பயமும் கலக்கமும் வரும்? நிறையா பேர் எனக்கு சொன்னாங்க, பெரியவங்க கூட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களுக்கு இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. இருட்டுக்குள்ளே போகிறதுக்குனா யாராவது ஒரு ஹெல்ப் இல்லாமல் அவங்களால போகவே முடியாது, யாரையாவது கூட்டிகிட்டு தான் போவாங்களாம். இருட்டை பார்த்தா அப்படி பயம். அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கலக்கமாயிருமா, என்ன ஆகுமோ, எப்படி உங்களுக்குலாம் எக்ஸாம் வந்தால் எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று டென்ஷன் வருதுல்ல, அதுதான் கலக்கம். புரியுதா? பயத்துக்கும் கலக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? இதுதான் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக நான் சமாதானத்தை தரேன். ஏசப்பா எப்படி சமாதானத்தை தருவார்? ஒரு தடவை ஏசப்பா போட்டில் போயிட்டு இருக்காங்க, அவங்க சீஷர்கள் எல்லாரும். ஏசப்பா நல்லா டயர்டாகி தூங்கிட்டாங்க. அப்போது பயங்கரமாக ஒரு காற்று அடிக்குது, பயங்கரமாக புயல் அடிக்குது. ஏசப்பா நல்லா தூங்கிட்டாங்க. அங்கே இருக்கிற சீஷர்கள் எல்லாரும் பயந்து போய், ஏன் ஏசப்பா இப்படி தூங்கிட்டே இருக்கிறாங்க, ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ போராட்டம் நடக்குது, அவருக்கு ஒரு உணர்வே இல்லையா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் ஏசப்பா எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டிட்டாங்க. அப்போது கொஞ்சம் இந்த இதில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏசப்பா எப்படி தூங்க முடிஞ்சது? காற்று இருக்கும்போதும் சரி, கடல் கொந்தளிக்கும் போதும் சரி, எப்படி ஏசப்பாவால் தூங்க முடிஞ்சது? இந்நேரத்துக்கு அவர் பயப்பட்டிருக்கணும், அவர் கலங்கியிருக்கணும். இல்லைல்ல, ஏசப்பா அமைதியாக தானே இருந்தாங்க. என்ன அமைதியாக இருக்கும்? அப்போது அதுதான் ஏசப்பாவோட சமாதானம். அவங்க இருதயம் சமாதானத்தோடு இருக்குது. அப்போது இந்த சமாதானத்தோட சீஷர்கள் இருந்தாங்க அப்படின்னா கிடையாது, அவங்க கஷ்டத்தோடு தான். ஏன்? அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, ஏசப்பா அவங்க கூட இருக்கிறத. ஏசப்பா அவங்க கூட இருந்தால் பிரச்சனை வரும், கலங்குற மாதிரி சூழ்நிலை வரும், ஆனால் ஏசப்பா காப்பாற்றிடுவாங்க.
அப்படின்றது சீஷர்கள் மறந்துட்டாங்க. ஏசப்பா கடைசியில் காப்பாற்றிட்டாங்கல்ல, ஆனால் அந்த காரியத்தை மறந்துட்டாங்க. அப்படி மறக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பயப்படாமல் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்களோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து நீங்கள் கேள்விக்கிறோம், உங்களுக்கு பயம் வருதா, கலக்கம் வருதா? ஏசப்பா உங்க கூட இருந்தால் இதெல்லாம் வரக்கூடாது, சரியா? அப்போ ஏசப்பா உதவி செய்வாங்க. இன்னும் உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஏசப்பா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் தான் என் கூட இருக்கிறீங்கள, என் கூட வாங்க, நான் பயப்பட மாட்டேன். கலக்கம் வந்துச்சுன்னா, ஏசப்பா எனக்கு லைட்டாக கலங்குற மாதிரி இருக்குது, உங்கள் சமாதானத்தை எனக்கு கொடுங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கள அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜெபிங்க. ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாங்க, ஏசப்பாவோட சமாதானத்தையே கொடுப்பாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் சமாதானத்தை கொடுப்பேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க. இந்த ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய சமாதானத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் பயத்தின் மத்தியில் இருக்கிறாங்களோ, பயத்தோடு இருக்கிறாங்களோ, இல்லை குடும்ப சூழ்நிலையை பார்த்து கலங்கி போயிருக்கிறாங்க, வியாதியோ விடுதலையோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஆண்டவரை கலங்கி போயிருக்கிறாங்கப்பா. நிறைய பிள்ளைகள் ஃபீஸ் கட்டல, என் பிள்ளைகள் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்து நிறைய பிள்ளைகள் பயத்தோட கலக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் அந்த பிள்ளைகளோட இருதயத்தில் நீங்கள் சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை மட்டும் இல்லை, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்க பெற்றோரை ஆசீர்வதிங்க, அவங்க எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த எல்லா பிள்ளைகளோடையும் நீங்கள் இருங்க, அவங்கள வழி நடத்துங்க, இயேசுவின் நாமத்தினால ஆமேன். குட்டீஸ், ஏசப்பாவோட சமாதானத்தை கொடுத்துருக்குறாங்க, அதனால் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக போச்சு, அப்படி தானே? அக்கா புறா வரைஞ்சாங்க, ஸ்டோரி கேட்டோம், ஃப்ரெண்ட்ஸோட ஆக்ஷன் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம், ஆஷ்லி அக்கா மெசேஜ்லாம் கேட்டோம். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்தது? கரெக்ட், சமாதானத்தை குறித்து. இந்த உலகத்தில் நடக்கிற அநேக சமாதான குறைச்சலுக்கு காரணமே இந்த பிசாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசாசின் கிரியைகளை ஏசப்பா சீக்கிரத்தில் அழித்து தேசங்களில் சமாதானத்தை கொண்டு வர போகிறாங்க. பைபிளில் கூட இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வசனம் இருக்குது. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஜால் டைம் ப்ரோக்ராமில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye-bye. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.